உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா பஞ்சகவ்யம் மீனமிலம் அதுக்கெல்லாமே பை ஒன் கெட் ஒன் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். லிக்விடு அந்த பூச்சி மேல பட்டுச்சுன்னா என்னோட தலை வேற உடம்பு வேற வந்து 5 feet லென்த்துக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா 10 feet வித்து வந்துடும். ஜிஎஸ்எம் வந்து 350 ஜிஎஸ்எம் வரும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹேண்டில் வேற இருக்கிறதால நீங்க நவுத்தி வைக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நிறைய டைப்ல வந்து தண்ணி விழும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்க இரும்பே உங்களுக்கு 3 கிலோ வெயிட்டுக்கு இருக்கும். இன்னும் போட்டு ஃபில் பண்றீங்க எவ்வளவு வெயிட் தாங்கன்னா ஒரு 30 ல 40 கிலோ வெயிட் இதை கேப்சூல் பண்ணும். நம்ம திறமைப்பட்டகம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு கோடு நம்ம வந்து நம்ம மனிதர் மாலை கொடுத்துருக்கோம். அது கோடை நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கங்க. திறமைப்பட்டகம் யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வாங்க, நாங்க இப்ப வந்து மனிதர்மா பயோடெக்ல நிறைய விஷயங்கள் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம் ஃபெர்டிலைசிங்க்கு. அது மட்டும் இல்லாம போன வருஷத்தை விட இப்ப வந்து இடம் நல்லா பெருசா நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டாண்ட் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணி நிறைய பொருட்கள் வச்சிருக்கோம், நிறைய பாட் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த வாட்டி என்ன ஆஃபர் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம் இந்த ஷாப்புக்கு எப்படி வரணும் மேம்? இந்த ஷாப்புக்கு நீங்க போரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா போரூர் ட்வேஸ் குன்றத்தூர் ரூட்ல மதனந்தபுரம் ஏரியா பேரு. மதனந்தபுரம் பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு அங்க இருந்து ரைட் சைட்ல ஒரே ஒரு ஸ்ட்ரீட் வரும். அது உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டோட டெட் எண்டு நம்ம கம்பெனி கொண்டு வந்து விட்டுரும். ட்வைஸ் நீங்க இந்த குன்றத்தூர் ரூட் வழியா வரீங்க அப்படின்னா அந்த பாய்க்கடை பஸ் ஸ்டாப் தாண்டி வர்ற ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி இருக்குங்க. சோ நீங்க வந்து ரெண்டு பக்கமாவும் எப்படி வர்றதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க நியரஸ்ட் வந்துட்டும் கால் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப உள்ள போலாம் ப்ராடக்ட்ஸ் பார்க்க. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த க்ரோ பேக் அதனோட ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான எம்எஸ் மெட்டீரியல்ல செஞ்சிருக்கும். பைப் எம்எஸ் ராடுன்னு சொல்லுவோம். இத கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்க இரும்பே உங்களுக்கு 3 கிலோ வெயிட்டுக்கு இருக்கும். ஓகே. இத நீங்க மண்ணு போட்டு ஃபில் பண்றீங்க எவ்வளவு வெயிட் தாங்கன்னா ஒரு 30 ல 40 கிலோ வெயிட் இதை கேபிள் பண்ணும். ஓகே மேம். ஓகேவா? ஆனா நம்ம அவ்வளவு மண் இதுல போட போறது இல்ல. ஆனா வெயிட் தாங்குற அளவுக்கு டியூரேஷன் இருக்கு இது. சரி. சப்போஸ் இது வந்து ஒரு 5 வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டு இதை நான் வந்து எடைக்கு போடுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க வாங்கின ஸ்பெண்ட் பண்ண காசுல பாதி வந்துடும். ஓகேவா? ஃபுல்லாமே உங்களுக்கு ரீயூசபிள். அந்த எம்எஸ் தான், வேஸ்ட் கிடையாது. உங்களுக்கு பிளாஸ்டிக்கோ இல்ல நீங்க அலுமினியம்லயோ பண்ணோம்னா நமக்கு தூக்கி குப்பையில தான் போடணும். பெருசா நமக்கு காசு ரிட்டர்ன் கிடைக்காது. பட் ஆனா இந்த அயன்ல நம்ம பண்றது இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து போட்டோம்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு பாதி அமௌண்ட் வந்துடும் ஒரு 5 வருஷம். என்ன சைஸ்ல மேம் வச்சிருக்கீங்க? இது வந்து 12க்கு 12 இருக்கு, 15க்கு 15 இருக்கு. நம்ம கிட்ட என்ன சைஸ் க்ரோ பேக் இருக்கோ அந்த எல்லா சைஸ்லயும் இதை நம்ம பண்ண முடியும். அகைன்ஸ்ட் ஆர்டர் நம்ம பண்ணி தரோம். இப்ப நீங்க எனக்கு வந்து 20 பீஸ் வந்து 12க்கு 12ல பண்ணி கொடுங்கனாலும் நான் பண்ணி தருவேன். டைம் மட்டும் ஆகும், அவ்வளவுதான். ஏன்னா இது நம்ம சைஸ் வாரியா பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் தேவைப்படலாம். அதனால கேட்கறவங்களுக்கு பண்ணி தரோம். மொத்தமா ஆர்டர்ஸ் எடுத்துட்டு பண்ணி தருவோம். இந்த மாதிரி கீரை பேக் நிறைய பேர் கேட்பாங்க. ரெக்டாங்கிள் ஷேப்லயும் கேட்பாங்க, ரவுண்ட் ஷேப்லயும் கேட்பாங்க. இதுல நீங்க 4 வெரைட்டி 3 வெரைட்டி கீரை கூட போட்டுக்கலாம். அடுத்தது இப்ப நம்ம பாக்குறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ். நம்ம உள்ள பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் டூல்ஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா இருக்கும் அந்த கைப்பிடிலாம். இதெல்லாம் நாமளே மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகேங்களா? நமக்கு வந்து மனிதர்மா சயின்டிபிக்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனில இதை நாமளே மேனுஃபேக்சரிங் பண்றோம். இதை நீங்க தூக்கி பாருங்க, என்னோட வெயிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2 கிலோ வெயிட் இருக்கும். இத நீங்க மண்ணை கலரும் பொழுது எவ்வளவு லென்த் கொடுத்துருக்கேன். இதே நீங்க அந்த சின்னதை தொட்டி அதெல்லாம் வந்து டெரஸ் கார்டனுக்கு ஓகே. இந்த மண்ணுல வந்து விவசாயம் யூஸ் பண்றதுக்குலாம் இது ரொம்பவே அஃபர்டபுளா இருக்கும். மண்ணுல நீங்க வீட்டுல தோட்டத்துல மண் இருக்கு அதுல செடி வைக்கிறோன்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மண்ணை கலரி கீரை போடுறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா விதை போடுறதுக்காக கொஞ்சமா மண்ணு நோண்டுறதுக்கு, நம்ம களை அதிகமா வந்துருச்சு அப்படின்னா அதை மேலாக்க எடுக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப லென்த்தி சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் சின்ன சைஸ். இது 1 அடி, அது 2 அடி. இது வந்து 2.5 அடி. எங்ககிட்ட கார்பரேஷன்ல நிறைய பேர் இது வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த ரோட்ல இருக்க அந்த வேஸ்ட் எல்லாம் இழுத்து போறதுக்கு இத கம்பி கட்டி எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் இது வந்து களைக்கொட்டு. இது நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க.
செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம உட்டன் அந்த ஹேண்டில் தான் இருக்கும் நார்மலா, அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுல அது எடுத்துட்டு வந்துரும். ஆமா கரெக்ட். நிறைய நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாமளே இதை செஞ்சு வைக்கிறதால இந்த இடத்துல நம்ம வெல்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவு சீக்கிரம் இதை எடுத்துட்டு வராது. ஓகே, நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம், பெருசா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆமா. சோ இதுவும் வந்து நம்மளே செஞ்சு கொடுக்கறது கஸ்டமர். இதுவும் நிறைய நம்ம செஞ்சு வச்சிருப்போம். இது மாதிரி கஸ்டமர் கேக்குறாங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருவோம். அவங்க சில பேர் இது வரும்போது இல்லைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு தேவை எவ்வளவு பீஸ் தேவைனாலும் நம்ம செஞ்சு தர ரெடியா இருக்கும். மக்களை நாம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெர்மி கம்போஸ்ட் 25 kg பேக்கிங் இங்க வந்து வச்சிருக்கோம். ரெகுலரா வந்து வர்றவங்களுக்கு 25 kg வேணுங்கிறவங்களுக்கு அப்படியே இங்க இருந்து எடுத்து கொடுத்துருவோம். 50 kgனா தான் நம்ம வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்கோம், அங்க இருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. 5 kg 10 kg இங்கேதான் இருக்கும். இது நார்மலா கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள புழு இருக்குமா உங்களுக்குல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க என்கொயரியில. பட் அது புழு அதுலயே இருக்காது சார். அது புழுவோட பேக் பண்ணி வச்சோம்னா அது இறந்துராதா ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கும்போது. சோ புழு இருக்காது அதுல. அந்த எக் இருக்கும். நம்ம புழுவை பெட் போட்டு வளர்த்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது வெளியே தள்ளுற வேஸ்ட் தான் இந்த வெர்மி கம்போஸ்ட். அப்போ இதுக்கு வந்து சப்போஸ் நாங்க அந்த வேஸ்ட்ல அந்த எக்கும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா புழு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். சோ மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் புழுவே போடலைங்க, ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மண்புழு மழை பெய்யும் போது எனக்கு தெரியுது மேல வருது. ஏன்னா அதுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. மழை பெய்யும் போது அழகா மேல வரும் அந்த மண்புழு. அப்பதான் நிறைய பேர் பாப்பாங்க, பாத்துட்டு என்கிட்ட கேட்பாங்க இல்ல மேடம் எக்ஸ் இருந்தா அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும், நீங்க எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது அது 25 kg சொன்னேன் இல்லைங்களா, 5 kg 10 kg எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். இப்ப ஆபீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே. டே பை டே வந்து இதை நம்ம பேக் பண்ணி வைக்க வண்டி வெளியில போய்கிட்டே தான் இருக்கும் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நீம் கேக்கு 5 kg 10 kg பயோ மிக்சரு அதெல்லாம் இங்க இருக்கும். இது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேர் கேக்குறது செம்மண். நம்ம செம்மண் பார்க்கலாம் அடுத்ததா வாங்களேன். இது வந்து நம்ம செம்மண் இந்த மாதிரி நமக்கு வந்து லாரியில நம்ம எடுத்துட்டு வருவோம். 4 யூனிட் வரும். ஒரு லாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 யூனிட் மண் வரும். சப்போஸ் எனக்கு மொத்தமா செம்மண் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க அந்த யூனிட்டா புக் பண்ணிப்பாங்க. அப்படிதான் நாங்க கொடுக்குறோம். 4 யூனிட் மொத்தமா தான் கொடுக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு 25 kg பேக்ல வரும். அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ உங்களோட விருப்பம். பல்கா வேணும்ன்றவங்க அப்படியேவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இதுல மோஸ்ட்லி கல் இருக்காதுன்னு சொன்ன பாத்தீங்களா, செம்மண்ல எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு பொலன்னு இருக்கு பாருங்க மண்ணு. அதனாலதான் நிறைய பேர் வந்து செம்மண் என்கொயரி பண்ணுவாங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது வெரைட்டி ஆஃப் பார்ட்ஸ், கிங்ஸ்டாண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இத இந்த கல்யாண மண்டபத்துல அப்புறம் வீட்டுல பெரிய ஹாலு லான்லாம் வச்சிருக்கிறவங்க டெக்கரேஷனுக்கு இந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் அந்த மாதிரி தான். நல்ல லென்த்தியா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப லாங்ல இருந்து நல்லா தெரியும். கலர் வேரியேஷன் இருக்கு இல்ல ஒயிட் தான். ஒயிட் மட்டும்தான் அந்த பாட்டு, அந்த கலருக்காக மட்டும்தான் இந்த வெரைட்டி. அதுதான் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நல்லா ரீச்சா தெரியும் டெக்கரேட் பண்ணும்போது அப்படிங்கறதால. அவுட்டோர்ல வைக்கலாமா? அது அவுட்டோர்க்காக தான் ஸ்பெஷலி ஃபார் அவுட்டோர். நிறைய பேர் வந்து இந்த மேரேஜ் டெக்கரேட் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, ரிசப்ஷன், அவங்க எல்லாம் இத என் கஸ்டமரே வந்து அதுக்கு கொடுத்திருக்காரு. இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதே நான் என் சேனல்ல வீடியோவா பண்ணிருக்கேன். சோ அடுத்தது இப்ப இந்த மாதிரி பாட்டுலாம் வந்து புதுசா வந்திருக்கு. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நமக்கு டேமேஜ் ஆகாது. கீழே போட்டாலுமே அவ்வளவு சீக்கிரம் உடையாத வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக். ஆமா, திக்கான மெட்டீரியல். உங்களுக்கு வந்துட்டு நீங்க தேவைன்னா ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயுமே தேவைன்னா ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, நீங்க இன்டோர் வைக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம். இன்டோர் பிளான்ஸ் நிறைய பேர் வீட்டுல வைக்கிறதுக்கு பெரிய சைஸ் எல்லாமே சின்ன சின்னதா வச்சுப்பாங்க. பெரிய சைஸ் வைக்கிறவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ஸ்ப்ரேயர்ஸ், வாட்டர் கேன்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். வாட்டர் கேன்ல 2 டைப் இருக்கும். சின்னது 10 லிட்டர் 5 லிட்டர்னு. அது மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ்லயும் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ். கேஸ்டர் ஆயில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு போடலாமா அப்படின்றத நிறைய பேர் தெரியாமலே இருக்கீங்க.
நம்ம வந்துட்டு நீம் ஆயில் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் கேஸ்டர் ஆயிலும் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஷாம்பு கலந்துட்டு பெஸ்ட் வர்ற இடத்துல இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 2ல இருந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து பெஸ்ட் வர்றதை அதை அவாய்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷனுக்காக இதை மெயினா கொடுக்கறது நாங்க. ஓகே மேம். சப்போஸ் வந்துட்டாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். அந்த ஸ்மெல் இருந்தாலே பெஸ்ட் ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி தான் இது நீம் ஆயில். அதனோட சைசஸ் வேரியேஷன்ல வச்சிருக்கோம். அப்புறம் பயோஹியூமிக் ப்ராடக்ட்ஸ், பயோஹியூமிக், ஜீவாமிர்தம், ஆர்கானிக் 6, பஞ்சகவ்யம். மெயினா நிறைய பேர் இங்க வர்றதுக்கு ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சகவ்யம்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறதால கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து என்ன பிரச்சனைனா நம்ம எவ்வளவு குவான்டிட்டி நம்ம குடுக்கறதா இருந்தாலுமே கஸ்டமர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வாங்குவாங்க. நம்மளால குடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 21 to 25 days ஆகும் அது ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு. ஆமா, கரெக்ட். நம்ம எவ்வளவு குவான்டிட்டி கொடுத்தாலுமே they are ready to buy அப்படிதான் இருக்கும். மீன் அமிலமும் இருக்கு நம்ம கிட்ட. இந்த மீன் அமிலம் ரொம்ப ஃபேவரட் இங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறது பஞ்சகவ்யம், அடுத்தது கேக்குறது மீன் அமிலம். இதுவுமே வெளியில நிறைய ஊருங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேனி பக்கம்லாம் ரொம்ப டிமாண்ட். இது கேட்டுட்டே இருப்பாங்க, புக்கிங் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பிரைஸ்ல எவ்வளவு மேம் ஆகுது லிட்டர்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150 rupees வரும் சார். அதாவது லிட்டர். ஆமா, பஞ்சகவ்யா 1 லிட்டர் 150, ஃபிஷர்மென்ஷனும் 1 லிட்டர் 150 வரும். என்னன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் நம்ம கொடுப்போம். புக் பண்ணி கஸ்டமர் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க தூக்கி போடும் பொழுது சில டேமேஜஸ் இஷ்யூஸ் இருக்கிறதாலதான் நாங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிறவங்களை அனுப்பி வாங்கிக்கோங்க, இல்ல ஹியூஜ் குவான்டிட்டினா பஸ்ல அப்படியே கொடுத்து அனுப்ப முடியும், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நீங்க யாராவது வெளியூர்ல இருக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, இல்ல நீங்க டீலர்ஷிப் பண்ண விரும்புறீங்க அப்படின்னாலும் நாங்க வந்து டீலர்ஷிப் கொடுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கான டீடைல்ஸ் வேணும்னா நம்ம நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரும், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே மேம். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் சார். சேம் வந்து பாத்தீங்கன்னா இஎம் சொல்யூஷனும் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 2-3 விதத்துல வந்து யூஸ் ஆகுது. ஃபெர்டிலைசிங், அதாவது இது வந்து growthக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விடை நம்ம செடி வளர்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். நாட்டு சக்கரை தண்ணி கலந்து இத வந்து இது 1 லிட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு 15 லிட்டர் தண்ணியில ஒரு 5 கிலோ நாட்டு சக்கரை கலந்து இதை அப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா இது அப்படியே இதனோட growth பன்மடங்கா பெருகிரும் உங்களுக்கு. அப்படிங்களா? ஆமா, இதுல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதை நீங்க வந்து growthக்கு யூஸ் பண்ண முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டீகம்போசபிள் மெட்டீரியலாகவும் இது யூஸ் பண்ணலாம். எவ்வளவு டேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டேட்னு நாங்க சொல்றது, ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்க்குள்ள யூஸ் பண்ணிருங்க. 1 மந்த்க்குள்ளே? ஆமா. சப்போஸ் ஓபன் பண்ணலன்னா 3 months to 6 months வரல வச்சுக்கலாம். டைரக்ட் சன்லைட் மட்டும் இருக்க கூடாது. இது கேஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுமா மேம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னர் கேப் நாங்க ஹோல் கொடுத்து இன்னர் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் வச்சுதான் வச்சிருப்போம். உள்ள வந்து உங்களுக்கு ஏர் கண்டென்ட்காக ஹோல் போட்டு தான் இருக்கும். நீங்க டைரக்ட் சன்லைட் வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு பாட்டில் ஊத்திடும். அதுக்குதான் டைரக்ட், அதுவே டார்க் லைட்ல கூடாது. அனுப்புவோம், பட் கொஞ்சம் குறிப்பிட்ட இடம்னா ஓகே. ரொம்ப டிஸ்டன்ஸ்னா அந்த ஷேக் ஆகும் இல்லையா, அப்ப வேடிக்கை வாங்கி முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிறவங்களை அனுப்பி வாங்கிக்கோங்கன்னு நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது எல்லாமே வெரைட்டி ஆஃப் பாட்ஸ், விதவிதமான பாட்ஸ், அதுக்கு நிறைய கலர்ஸும் இருக்கு. இங்க வச்சிருக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான். இதுக்கான ஸ்டாக்ஸும் நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் புதுசா நாங்க லான்ச் பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் ஜெராமிக் டைப் பாட்டு. நீங்க ஜெராமிக் போனீங்கன்னா என்னோட ரேட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இத பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷைனிங் எல்லாம் ஜெராமிக்கோட லுக் கொடுக்கும் உங்களுக்கு. பட் பிளாஸ்டிக் தான். இதுலயுமே ஹோல்ஸ் எதுவும் இருக்காது. உங்க விருப்பப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்ல டெக்கரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லானை வந்து டெக்கரேஷன் பண்ணி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வீடு புதுசா வாங்குறாங்கனாலே அதை வந்து ரெடிமேடாவே ரெடி பண்ணி கொடுங்க எங்களுக்கு தோட்டத்தோட அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய. சோ அவங்க விதவிதமா இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. மணி பிளான்ட் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு குரோட்டன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போகன் வில்லால இருந்து எல்லாமே இதுல வைக்கிறாங்க.
சோ இதுல சின்ன சைஸ்ல இருந்து 2-3 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இந்த கலர்லயும் இருக்கு. குவாலிட்டியாவும் இருக்கும், பிரைஸும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா இருக்கும். நல்ல திக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கும் பொழுதும் நமக்கு பெருசா வந்து பாதிப்பு இருக்காது செடிக்கு. சைஸ் வந்து மட்டும் இது மட்டும் தான் இருக்கா இல்ல பெருசு இருக்கா மேம்? இது 2 சைஸஸ் இருக்கு சார் இப்போதைக்கு அவைலபிளா. இது வந்து 10 இன்ச், ஓகே. இது 14 இன்ச். சரி ஓகே மேம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கொயர் பாட். இத ரொம்ப என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது நாங்க கஸ்டமருக்காக நாங்க போட்டு காமிச்சோம். இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சோம். இந்த இது ரொம்ப லைக் பண்றாங்க இந்த ஸ்கொயரா இருக்கிறது. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தையும் வந்து இது அடைக்காம இருக்கான். அதனால இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்கறாங்க. இப்ப என்கொயரிஸ் இந்த மாதிரி நிறைய வருது எங்களுக்கு. ஓகே மேம். இதுலயுமே பெருசு இருக்கு, இதுலயுமே பெருசு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம கிட்ட இருக்கிற சைசஸ் அண்ட் வெரைட்டிஸ் பார்த்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே ஆடி மாசம் ஆஃபர் தான் போயிட்டு இருக்கா? சூப்பரான ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் சார். என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு? பை ஒன் கெட் ஒன். நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பயோ ஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ், பவுடர் ப்ராடக்ட் பை ஒன் கெட் ஒன், லிக்விட் ப்ராடக்ட்ஸ்க்கும் பை ஒன் கெட் ஒன் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன். நான் உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா பஞ்சகவ்யம், மீனமிலம், அதுக்கெல்லாமே பை ஒன் கெட் ஒன் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். அப்படிங்களா? ஆமா. 500 ml இருந்து 5 லிட்டர் கேபபிள் வரும். நீங்க ஒண்ணு வாங்கினீங்கன்னா ஒண்ணு ஃப்ரீ. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ட்ரெஸ்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்லயோ கூட கொடுப்பாங்க. இந்த பயோஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம். நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம் இந்த ஆஃபர், இந்த ஃபெர்டிலைசிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆடினாலே மனிதர் மேல ஆஃபர் இருக்கும் அப்படிங்கறது வந்து மோஸ்டா எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிற மாதிரிதான் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். அவங்களே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் ஆஃபர் கொடுக்கலையா, இல்ல வாக்கிங் கஸ்டமர் அவங்களே கேட்பாங்க, மேடம் இன்னும் ஆஃபர் போடலையா அப்படின்னு. இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணி என்னோட 3rd டே. ஓகே மேம். என்னென்ன ஆஃபர் பார்க்கலாமா? ஷூர் சார், வாங்க நம்ம ஆஃபர் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர். நாம ரெடி பண்ணாத அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், க்ரோ பேக்ஸ் அதெல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க சப்போஸ் 1000 rupees பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா 10% வரலும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட். நான் காமிச்ச அந்த பாட் வெரைட்டி, ஸ்ப்ரேஸ், ஸ்டாண்டு, க்ரோ பேக் அது எல்லாத்துக்குமே நீங்க பர்ச்சேஸ் வேல்யூ 3000னா 13% வரும். 5000 above அப்படின்னா 15% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இதுலயே அனௌன்ஸ் பண்றோம். என்ன அப்படின்னா 2 50 kg வெர்மி கம்போஸ்ட் பேக் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25 kg வெர்மி கம்போஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபர்ல வந்துடும். ஓகே, சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப இந்த ஆடி மாசத்துக்காக புதுசா வந்து ரெடி பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தா இருக்கும் இது. அவங்க பழைய சில மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு புதுசு வாங்கி போடும்போது ரொம்பவே குவான்டிட்டி நிறைய இருக்கிற ஒரு ஆஃபர் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்யம். இது வந்து ஸ்பெஷல் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் தாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நிறைய என்கொயரிஸ் வரும். அவங்க எல்லாருக்குமே இந்த ஆஃபர் அனௌன்ஸ் பண்றோம். பஞ்சகவ்யா வந்து பாத்தீங்கன்னா 35 லிட்டர் கேன், ஓல்டு யூசேஜ் கேன்ல கொடுக்குறோம். கேன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும். சப்போஸ் கஸ்டமர் கேன் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வெறும் 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 150 rupees வர்த்தல்ல ஒரு ப்ராடக்ட் 1 லிட்டர் வெறும் 90 rupeesக்கு கொடுக்குறோம். சோ அவங்கள வந்து எங்க இருக்கீங்க நீங்க, இந்த ஃபார்மர்ஸ் சென்னையில எங்க இருந்தாலும், இது மட்டும் சென்னை தான், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதை வந்து நான் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்க முடியாது. அதனால சென்னையில எங்க இருக்கீங்களோ நீங்க வந்து வாங்கிக்க முடியும். அது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ். இந்த பஞ்சகவ்யம், ஃபிஷ் எமென்ஷன், பயோஹியூமிக், ஆர்கானிக் 6 இது எல்லாமே 500 ml to 5 லிட்டர் வரலும். சோ இதுவும் அந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இந்த ஆசோஸ், பாஸ்கோ, பொட்டாஷ் இந்த மாதிரியான ப்ராடக்டோட லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 500 ml இருந்து 1 லிட்டர் வரலும் ஸ்பெஷல் ஆஃபர்ல பை ஒன் கெட் ஒன்ல இருக்கு. பெஸ்டிசைட்ஸும் அப்படிதான். பெஸ்டிசைட்ஸ் நம்ம வந்து நிறைய வச்சிருக்கோம். பெலிகான் இருக்கு, ரிப்பல், நிமல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் பை ஒன் கெட் ஒன்ல. பயோ ஃபங்கிசைட், விரிடி, சோடோமோனாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஎம் சொல்யூஷன், ஜீவாமிர்தம், பயோப்ளூம் இது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன்ல. நான் வந்து உங்களுக்கு இதுல சொல்றேன், ஸ்லைட்ல உங்களுக்கு வந்து வந்துரும் என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே இதுல உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா போர் அடிக்கும். சோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது பை ஒன் கெட் ஒன். அது மாதிரி பை டூ கெட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட் இந்த வெர்மி கம்போஸ்ட், காயர் பிளாக்குலாம் நான் ஆஃபர் கொடுக்குறேங்க.
ஏன்னா நிறைய பேர் என்ன என்கொயரி பண்றது நீங்க எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுக்குறீங்க, காயருக்கு கொடுக்கறதே இல்ல மேடம். சோ இந்த வாட்டி அந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதால 2 காயர் வாங்கினீங்கன்னா 1 காயர் ஃப்ரீ அப்படிங்கறதால அதுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கேன். பயோ மிக்சர், பெர்லைட், இது எல்லாமே கேக் ஐட்டம்ஸ் வந்து எலிபன் ஆயில், கேஸ்ட்ரோல் ஆயில், இந்த மாதிரி அதுக்கும் 1 லிட்டர் கேன் 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. இதெல்லாம் இந்த லேண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ஆஃபர்ஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி அவங்க 2ல இருந்து 3 லிட்டர் வரையும் யூஸ் பண்ணுவாங்க நீமால்ஸ் தான். இந்த மாதிரி நீங்க பை பண்ணி வச்சுட்டு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் டியூரேஷன் டைம்ல நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஓப்பனே பண்ணல எண்டு வரலும் நான் 1 இயர் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னாதான் அதனோட அந்த கேப்பபிள் குறைய ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாமே நியூஸ் ஆகுது மேம். எல்லாமே 100% நம்ம கொடுக்கறது கிளியரன்ஸ் ஏதாவது ஸ்டாக் இருக்கா? வாய்ப்பே இல்ல சார். நம்ம எப்பயுமே நம்மளே மேனுஃபேக்சரர் சார். இப்ப வந்து நான் இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதா நீங்க கேக்குற கொஸ்டின் கரெக்ட். பட் நான் மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்ஸ் நான் எதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓல்டு ப்ராடக்ட் கிளியர் பண்ண போறேன். நான் தேவைப்பட நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். சோ அதனால உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. தென் வந்து பை 3 get 1 இந்த பாட்டிங் சாயில், வெர்மி கம்போஸ்ட், ரெட் சாயில், கோட் மென்யூர், ஆர்கானிக் மென்யூர், இந்த நீம் கேக், புங்கம் கேக், இலிப்பன் கேக், இந்த கேக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து 1 kg ல இருந்து 5 kg 10 kg வந்துடும். இது எல்லாமே 25 kg. 25 kg வந்து பை 3 get 1. ரெட் சாயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம ரெட் சாயில்ல பெருசா கல்லு எல்லாம் இருக்கவே இருக்காது. ஆமா, உங்களுக்கு மண் வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அதனால அதை வந்து வாங்கிட்டு போவாங்க. பாட்டிங் சாயில் சில பேர் ரெடி பண்ண முடியாதால நம்ம கிட்டே அதை வாங்கிட்டு போயிருவாங்க. ஆமா, பாட்டிங் சாயில் வச்சிருக்கோம். கோட் மென்யூரும் இருக்கு. அடுத்து ஆர்கானிக் மென்யூரும் அவைலபிளா இருக்கு. சோ இது எல்லாமே உங்களுக்கு பை 3 get 1ல வரும். அப்புறம் காம்போ ஆஃபர் ஒரு 5 ஆஃபர் வச்சிருக்கேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த பயோ ஃபெர்டிலைசர் பவுடர் ப்ராடக்ட்ஸ் ஒரு 8 ப்ராடக்ட், அது எல்லாமே வந்து உங்களுக்கு 545 அமௌண்ட் வருது அப்படின்னா அது ஆஃபர் பிரைஸ்ல. அப்போ உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும் இந்த பிரைஸ். எப்படி மேம் இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க? ஏன்னா கஸ்டமரை வந்து என்கரேஜ் பண்ணும். சரி, இப்ப ஆடி மாசம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் வந்து நிறைய பேர் செடி வளர்க்கணும்னு இருப்பாங்க. இந்த வளர்க்குற சூழ்நிலையும் இப்பதான் நமக்கு இருக்கும். மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். அப்ப நம்ம அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு தேவையே இல்லாத என்ன ஏப்ரல் மேல எல்லாம் கேட்பாங்க, ஏன் நீங்க இப்ப ஆஃபர் கொடுக்கல? நான் கொடுத்தாலும் அப்ப வேஸ்ட் தான். நீங்க எது கொடுத்தாலுமே அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால எதையுமே சரியா பயன்படுத்த முடியாது. வளர்ச்சின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் இப்ப நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். நீ நம்மளே மேனுஃபேக்சர்ன்றதால இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறோம். நம்ம வந்து லாப நோக்கத்தோட இதை செய்யவே இல்லை. கஸ்டமரை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டைரக்டா வர வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்றத முத கொண்டு நான் இங்கேயே சொல்லி தருவேன். அப்படியே உங்களுக்கு புரியலன்னா நீ கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லா ப்ராடக்ட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் நான் தனியா சேனல்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் எங்களால இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். ஓகே மேம். இந்த ஆஃபர் யாரெல்லாம் மேம் கிளைம் பண்ணலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் நாங்க கம்ஃபர்டபிள் பண்றது. ஓகே, டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம சில பேர் எங்களால வர முடியாது, நாங்க கொஞ்சம் ஏஜ்டு இல்லைன்னு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருப்போம், நாங்க வந்து வண்டி அனுப்புறோம், எங்களுக்கு கொடுங்கன்னா ஒரு ரீசனபிள் பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு 2000 3000 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா? ஒரு வண்டியில் நம்ம அனுப்புற அளவுக்கு ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்குமே இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் எதுவா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா தான். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தான் பண்றோம். ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரல இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காம்போ 2 and 3 ஆஃபர்ஸ். காம்போ 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமா வாங்குவாங்க. இப்ப இந்த கொக்கோ பீட்டு, ரெட் சாயிலோட இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போடுவாங்க பாட்டிங் சாயில் ரெடி பண்ண. அப்ப இந்த ப்ராடக்டோட மொத்த காஸ்ட் வந்து 395 வருது. பட் நம்ம 300க்கு கொடுக்குறோம். அது இது சாதாரணமா தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரேட் அதிகம் தான். இப்ப வந்து ஒரு கஸ்டமர் நீங்க வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட கூட நாங்க அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு ஐடியா இருக்காது. அது மட்டும் இல்லாம நான் ஏன் அதை வேற வாங்கணும், எனக்கு அது யூஸ் இல்ல அப்படிங்கிற தாட்டு தான் வரும். அப்புறம் அது எதுக்காக யூஸ் பண்ணணும்ன்றதையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஆஃபர்ல இருக்குது வாங்கிட்டு போங்க, நீங்க எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து வாங்க போறீங்க, நான் உங்களை கம்மியா தான் வாங்க சொல்றேன், கம்மி காசுக்கு நிறைய பொருள் தரேன் அப்படிங்கறத சொல்லி நாங்க கொடுத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த காம்போ 3ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் டீகம்போசிங் கல்ச்சர் வேம். இந்த டீகம்போசிங் கல்ச்சர் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வெஜிடபிள் வேஸ்டேஜ் அப்புறம் அந்த இலை தழையெல்லாம் அந்த மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க வேஸ்ட் என்ன பண்றது, அது போட்டா மக்க மாட்டேங்குது, பூச்சி வச்சிருதுன்னு கேட்பாங்க.
சோ அதுக்கு எப்படி பண்றதுன்ற மெத்தடையும் நாங்க சொல்லி கொடுத்து இந்த ப்ராடக்டையும் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இது பவுடர் ஃபார்மா? ஆமா, இது பவுடர் ஃபார்ம். லிக்விட்ல கேட்டாலும் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. சோ அதை அவங்க யூஸ் பண்ற மெத்தடையும் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வாங்கிட்டு போய் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்க கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேரா தான் யூஸ் பண்றேன், நானே கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன பொறுத்தளவு ஹாப்பி தான். அவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்போ 4. காம்போ 4ல சேம் வெரைட்டி சூடோமோனாஸ், பெவேரியா இல்லைன்னா வெட்டிசிலியம். எனக்கு பெவேரியா இருக்கு, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா வெட்டிசிலியம். இந்த வெட்டிசிலியம் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு புழு புழு வருது பாத்தீங்களா, இலைய சுருட்டிக்கும், ஒட்டடை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூச்சிங்க மோஸ்ட்லி இந்த மாமரத்துல வரும். அந்த மாதிரி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வெட்டிசிலியம் யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த வெள்ளை பூச்சி அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். சோ அந்த மாதிரியான ஃபங்கஸ் உள்ள இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த வெட்டிசிலியம் யூஸ் ஆகும். பெவேரியா வந்து வண்டு, இலை துளைப்பான் வண்டு, அந்த மாதிரியான பூச்சிங்களுக்கு இந்த பெவேரியா யூஸ் பண்ணலாம். மெட்டாரைசம், பேசிலோமைசஸும் அதே மாதிரியான ஒவ்வொரு குறிப்பிட்ட பூச்சிங்க, அந்த பூச்சிங்களோட, ஏன்னா இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட பத்தின டீட்டெயிலும் நான் தனியா வீடியோல கொடுத்துருப்பேன், அதை வேணா பின் பண்றேன். ஒவ்வொரு பூச்சிங்களுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா அதுங்கிற ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். இது எப்படி மேம் டைரக்டா மண்ணுல போற மாதிரி இருக்குமா இல்ல ஸ்ப்ரே பண்ற? இல்ல சார், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுடர் வந்து நீங்க மண்புழு உரத்தோட கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில கரைச்சும் தெளிக்கலாம். இது வாட்டர் சால்யூபிள். ஆமா, தண்ணியில கரைச்சும் தெளிச்சு விடலாம். இல்ல எனக்கு இது பவுடர் வேணா லிக்விட்ல வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதுவும் அவைலபிளா தான் இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காம்போ 5ல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன பவேரியா அதெல்லாம் தனித்தனியா வந்துரும். 4மே தனித்தனி ப்ராடக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இல்லைன்னா இதுன்னு சொன்னேன். இதனோட மொத்த காஸ்ட் வந்து 590 வந்துரும் சார் இந்த 4த்தையும். ஆனா 500க்கு தான் கொடுக்குறேன். இதுவும் அப்படிதான் காம்போ ஆஃபர் 5லயும் 4 ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட் 610 வருது. பட் 500க்கு தான் கொடுக்குறேன். சோ நீங்க இந்த காம்போ ஆஃபர்ல ஒன்னொன்னுலயும் 100ல இருந்து 120 ரூபா உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே மேம். ஓகேவா? ஏன்னா இது இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்குவாங்க இந்த சீசன்ல. ஆமா, வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஓகே. சோ இதெல்லாம் எதையுமே நான் வாங்கலைனாலும் அந்த பாட்டு க்ரோ பேக் வாங்குறவங்களுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஓகே. மண்ணு வாங்கினாலும் ஆஃபர் இருக்கு, நீங்க ஸ்டாண்ட் வாங்கினாலும் ஆஃபர் இருக்கு. சோ நீங்க ஜஸ்ட் உள்ள வந்துட்டாலே உங்களுக்கு ஆஃபர் தான். ஓகே. இந்த ஆடி மாசம் மட்டும்? ஆமா சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப டேட் வரலும் கொடுத்துருக்கேன்னா 1ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் ஜூலை வந்து 31 வரலும் தான் இப்ப கொடுத்துருக்கேன். ஓகே மேம். சோ கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்கறது அப்படிங்கறத நாங்க யோசிக்க முடியும். உங்களோட ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா? ஆஃபர் எக்ஸ்டெண்ட் யோசிக்கல சார், நெக்ஸ்ட் வேற ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கலாம் தான் பிளான் பண்றோம். ஏன்னா நம்ம இதே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும். சோ இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த மாசத்துக்கு வேற மாதிரியான காம்போல வேரியேஷன் பண்ணி ப்ராடக்ட வேரியேஷன் பண்ணி ஆஃபர் கொடுக்கும். ஓகே. அப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு இன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க இந்த செடிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரம் வந்து புதுசா வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அது மோஸ்ட்லி இங்க டைரக்டா வர்றவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட். நிறைய பேர் ரோஸ் மிக்ஸ்ன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்க கெமிக்கல்ல தான் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிளார் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அத ஆர்கானிக் ஃபிளார் பூஸ்டர்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பூச்செடி எஸ்பெஷலி ஃபார் ரோஸ்ன்னு கிடையாது, எல்லா விதமான செடிங்களுக்கும் பூச்செடிங்களுக்கும் இதை நீங்க கொடுக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு கையளவு தான் கொடுக்கணும். ஓகே மேம். டைரக்டா இது பவுடர் ஃபார்மேட்ல இருக்கும். அப்படியேவும் நீங்க வேர்கிட்ட தூவி விடலாம். இல்லைன்னா நீங்க மண்புழு உரம் இல்ல மாட்டு சாண உரம் அது மூலமா கலந்தும் விடலாம். ஓகே. இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பூ வந்து உங்களோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஓகே மேம். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்றது, ஸ்டார்ன்னு சொல்லலாம். இங்க மனிதர் மேல ஒரு ஸ்டார் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ஃபிளார் பூஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது இந்த ஃபிளாருக்கு தான். மேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழ செடிலாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த பவுடர் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூல உதிராம பூ உதிராமையும் கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது பேசிக் நம்ம வந்து பூவோட அந்த குவான்டிட்டிக்கும் சைஸுக்கும். பட் இது நம்ம அந்த மண்புழு உரம் அதோட கலந்து கொடுக்கும் பொழுது இதனோட அந்த தன்மை வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அந்த குரோத் தன்மை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஓகேங்க. இதுல இருக்க அந்த சத்துக்கள் எல்லாமே வளர்ச்சியை தூண்டி விடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பூ கொட்டுறது என்ன ஆகும்னா கண்ட்ரோல் ஆயிடும். இது அதுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் இல்லாம இது கொடுக்கறதால அதுவும் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றோம். ஓகே.
இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய growth ப்ராடக்ட்ஸ் நம்மளோட மனிதர்மாவோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க அவைலபிளா இருக்கும். அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும். மெயினா அதான் சொல்லணும் நம்ம. ஓகேங்களா? நம்ம வெளியில வாங்குறதுக்கும் இங்க நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. மேம் புண்ணாக்குல என்ன? புண்ணாக்குல வந்து பாத்தீங்கன்னா புங்கம் புண்ணாக்கு இருக்கு, வேப்ப புண்ணாக்கு இருக்கு, ஆமணக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ரூட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் கேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து இந்த சில செடிங்க மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனோட அந்த காய்ப்பு தன்மை குறைஞ்சிரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டு பொட்டு பொட்டா வந்து பூச்சிங்க வர மாதிரி இருக்கும், வெடிக்கும். இந்த எலுமிச்சம் பழம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழமே வந்து காயா விடும் பொழுதே அதுல நிறைய அது மேல ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பா கிரியேட் ஆகும். ஒரு அதர் ஸ்கின் காஞ்சு போயிருக்கும். பிளஸ் வந்து வெடிக்கும். அது பழமாறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு வெடிச்சு கீழே விழும். அப்ப வந்து இந்த ரூட் கேர் நம்ம வந்து ஒரு மரத்துக்கு 5 கிலோ மண்புழு உரம் 10 கிலோவோட இத ஒரு 5 கிலோ கலந்து நம்ம வேர்ல வச்சிடணும். வச்சுட்டு தண்ணி நிறைய கொடுக்கணும். ஓகே. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது அப்படியே இந்த வேர் மூலமா இதனோட சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அந்த இஷ்யூஸ கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நம்ம மரத்துக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆமா. அப்ப நம்ம அடியில தான் வச்சாகணும். இப்ப கொடுத்து நம்ம தண்ணி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி நமக்கு நல்ல மஞ்சளாவே பழுக்கும். அதுவே பழுத்து கீழே விழும். அந்த வெடிப்பு எல்லாம் இருக்காது. அது மேல ஸ்கின்ல அந்த கருப்பு கருப்பா வர்றதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். டெரஸ் கார்டன்ல வச்சிருந்தா எவ்வளவு கொடுக்கலாம்? டெரஸ் கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே ஹைபிரிட் மரம் சின்ன சின்னதா இவ்வளவு தூரம் தான் வருது. அதுக்குள்ளயும் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 கிலோ ஒரு 2 to 3 கிலோ வெர்மி கம்போஸ்ட்ல மிக்ஸ் பண்ணி அதுல கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. லெமன் ட்ரீன்னு சொல்லல, மாமரத்துல இருந்து எல்லா மரத்துக்கான இந்த வேர் பிரச்சனைக்கு அந்த வேர்ல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதுலதான் அது வருது. காத்து மூலமா தான் அது பரவும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ரூட் கேர். இந்த ரூட் கேர்ல என்னன்னா எல்லா புண்ணாக்கோட மிக்சிங்கும் இருக்கு. புரியுதுங்களா? ஒண்ணும் நீங்க தனியா இல்லாம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே நம்ம ரெடி. அது இல்லாம நிறைய ப்ராடக்டோட இன்கிரீடியன்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்கிறோம். ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட அந்த கேக்கோட மிக்சிங் இது. சோ இதை நம்ம வந்து கஸ்டமர் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு மரம் காஞ்சிருச்சு அதை திருப்பி துளுக்க வைக்கிறது அதுக்கெல்லாம் கூட இதை சப்போர்ட் பண்ணும். சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மஸ்டர்ட் கேக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. க்ரோத்துக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய என்கொயரி வரும் மஸ்டர்ட் கேக் இருக்கான்னு. இதுவுமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தண்ணியில ஊற வச்சு போனாலும் மேம்? ஆமா சார், தண்ணியில ஊற வச்சுட்டு இது க்ரோத்துக்கு கொடுக்கறது. தண்ணியில ஊற வச்சு இதனோட தண்ணிய அது மேல வந்து நிக்கும். அதை கரைச்சு கரைச்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி 2-3 வாட்டி இது யூஸ் பண்ண முடியும். நம்ம அந்த கிரவுண்ட்நட் கேக் யூஸ் பண்ணுவோம் அதே மெத்தட் தான். ப்ராடக்ட் கூட நாங்க வந்து இந்த வாட்டி புதுசா லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான். பட் ஆனா இங்க வாக்கிங் வர கஸ்டமர்ஸ்க்கு நிறைய தெரியும். பயோ என்ஹான்சர் இது வந்து கிரானுவல் ஃபார்மேட்ல வச்சிருக்கோம். ஒரு செடிக்கு அப்படியே எடுத்து நான் ஒரு 10-20 கிராம் அப்படியே போடுற மாதிரி ஒரு எண்ணி பார்த்தா ஒரு 10 தான் வரும். அது ஒரு செடிக்கு போட்டா போதும். இது வந்து என்பிகே எல்லாமே இதுல இருக்கு. க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். காத்துல கரைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்பிகே ரிலீஸ் பண்ணும். ஆமா, அது வந்து நீங்க அப்படியே போட்டு டாப் அப் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க ஊத்துற தண்ணியிலையும் காத்துலயுமே இது கரைய ஆரம்பிக்கும். டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும் நியூட்ரிஷனை. இதுல இந்த பயோ ஹியூமிக்கும் ஆட் ஆகி கிரானுவலா நாங்க ரெடி பண்ணிருக்கோம் ஆட் பண்ணி. சோ இப்போ வந்து க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க கேட்டீங்களா இந்த ஃபிளார் எல்லாம் வந்து நீ அப்படியே கொட்டிடுது காய் வைக்காம, அந்த காய் வைக்கிற ஸ்டேஜ்ல அந்த பூவா இருக்கும் பொழுதே விழுந்துருதுன்னு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்டான ஒரு சொல்யூஷன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 கிராம் ஒரு எண்ணி பார்த்தா ஒரு 10-15 எடுத்து ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணலாமா? ஆமா, நம்ம அந்த மிளகு மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு. ஓகேவா? அப்படியே எடுத்து நீங்க தூவி விட்டா போதும். சூப்பரா ஒர்க் ஆகும். டெரஸ் கார்டனுக்கு சூப்பரா. ஆமா, ரொம்ப ஆப்டான ப்ராடக்ட் இது. ஈவன் நம்ம வந்து ஃபார்மிங் பண்றவங்களும் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் கஸ்டமர். ஆர்கானிக் தானே மேம் இது? ஃபுல்லி ஆர்கானிக் சார். நம்ம கிட்ட ஆர்கானிக் தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ இது எல்லாமே இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து வெறும் டெரஸ் கார்டன் ப்ராடக்ட் மட்டும் இல்ல, நம்ம குடுக்குற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பயோ ஃபார்மிங்க்கு ரொம்ப வந்து ஆப்டான ப்ராடக்ட். நான் அந்த பயோ ஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த அசோஸ் காஸ்போ இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த நெல்லு பயிரிடுறவங்க, தானியங்கள் விதைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டில நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 50 kg அவங்க வச்சிருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி 1 kg பேக்கிங்ல கொடுப்போம். ஏன்னா நம்ம மொத்தமா பல்கா கொடுத்துட்டோம்னா அந்த காத்துல வந்து கட்டி கட்டியே ஆயிரும். அதனோட எஃபெக்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும்.
சோ அதுக்காக தான் நம்ம வந்து 1 kg பேக்கெட். சோ கஸ்டமர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கவங்க அந்த விவசாயிகளுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து நம்ம இப்ப சீடு பாக்குறோம். இந்த சீடு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி சீட்ஸ் எல்லாமே. ஓகே மேம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேட்பாங்க கஸ்டமர் எவ்வளவு குவான்டிட்டி குடுக்குறீங்க அப்படின்னா, அப்படி இல்ல இந்த ஒரு பாக்கெட் சைஸ் தான். ஏன்னா 1 கிலோ நாட்டு விதை வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கம்மி எந்த விதையுமே கிடையாது இன்னைக்கு. அத வந்து நாங்க அஃபோர்டபுளா இருக்கணும் கஸ்டமர் வாங்குறதுக்கு. ஏன்னா சும்மா ஒரு பாக்கெட் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாதான் அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால இந்த ஒரு சின்ன பாக்கெட் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது எவ்வளவு இருக்கும், இதுல எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதிகபட்சம் 10 கிராமுக்கு மேலதாங்க இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ல இருந்து 5 சீடு இருக்கும் பெரிய சைஸ்னா. இல்லன்னா சின்ன சைஸ் சீட்னா ஒரு 10 கூட இருக்கும். ஓகே மேம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமட்டங்க அந்த இதுல ஆந்திரா எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவரைக்காய் வெரைட்டி தான் இது. இவ்வளவு நீட்டு இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவங்க எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. செடிதான், பட் நிறைய காய்க்கும். அப்படிங்களா? கொத்தரங்க அப்படி கொத்து கொத்தா காய்க்கும், அந்த மாதிரி காய்க்கும். ரொம்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. ஒரு 2-3 மாசமா இது ஸ்டாக் இல்ல, இப்பதான் வந்திருக்கு. டேஸ்டும் நமக்கு அந்த அவரை டேஸ்ட் தான் கொடுக்கும். அவரை மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. அவரைக்காயே கொஞ்சம் பெருசா கொஞ்சம் தடியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, குடமிளகாய் இருக்கு, குட்டை சொரக்காய் இருக்கு, கும்ப சொரை இருக்கு, கத்திரிக்காயில வந்து 3 வெரைட்டி இருக்கு. வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி, ஊதா கத்திரி, துளசி இருக்கு, பப்பாளி இருக்கு, தாமரை, பெரிய வெங்காயம், அப்புறம் பீன்ஸ், சின்ன வெங்காயம், கொடி பீன்ஸ், குடமிளகாய், புடலை, நீட்டு புடலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி. கீரையில வந்து சக்கரவர்த்தி கீரை இருக்கு, தண்டு கீரை, சிறுகீரை இருக்கு, பாலக்கீரை இருக்கு, அரைக்கீரை இருக்கு, அதுக்கப்புறம் பாகல் இருக்கு, முட்டைக்கோஸ் கூட இருக்கு, பச்சை வெண்டை இருக்கு, பீட்ரூட் இருக்கு, தென் வந்து நுக்கோல் இருக்கு, சோ செடி அவரை இருக்கு, இந்த மாதிரி எங்க கொத்தவரை இருக்கு, வெண்பூசணி இருக்கு. ஆமா, மோஸ்ட்லி இருக்கும். எல்லாமே நாட்டு வெரைட்டி. விவசாயிங்க கிட்ட இருந்து நம்ம டைரக்டா சீட்ஸ் அவங்க யூஸ் பண்றத வாங்குறோம். ஒரு சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி இல்ல, அதனால அது மட்டும் நம்ம கிட்ட இருக்காது. ஹைபிரிட் நம்ம குடுக்கறது கிடையாது. விலையும் 10 ரூபா தான் ஒரு பாக்கெட். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் பாக்குறோம். இது எல்லாமே பயோஃபெர்டிலைசர்ஸ் லிக்விட். நம்ம அங்க பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா growth பெஸ்ட்னு தனித்தனியா இருக்கும். இது நம்ம இந்த ஆஸ்போஸ் பாஸ்போஸ் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரியான பயோஃபெர்டிலைசிங் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து 100 ml இருந்து 1 லிட்டர் வரலும் நம்ம இங்க வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்போம். பவுடர் எனக்கு யூஸ் பண்ண முடியலங்க, எனக்கு லிக்விட் தான் வேணும்ன்றவங்க லிக்விட் சூஸ் பண்ணிக்குவாங்க. லிக்விடால உங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னா, நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஊத்தும் போது தண்ணிக்கு பதில் இதையே ஊத்திப்போம். பவுடர் வந்து நீங்க கம்போஸ்ட்ல மிக்ஸ் பண்ணி குடிஞ்சு போடணும், உங்களுக்கு டைம் இல்லைன்றவங்க அந்த ட்ரிப் இரிகேஷன் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்க இந்த லிக்விட வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே இருக்கு, பெவேரியாலையும் இருக்கு, மெட்டாரைசம் இருக்கு, விரிடி இருக்கு, பெட்டிசிலியம் இருக்கு, டீகம்போசிங் கல்ச்சர் கேட்டீங்கல்ல, அதுவும் லிக்விட்ல இருக்கு. இந்த பயோநிமிட்டிசைடும் வந்து அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராடக்ட் தான். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த எல்லா பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும். இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பூச்சி இருக்குல்ல, இதனோட தலை வேற உடம்பு வேற வந்துரும் இந்த லிக்விடு அந்த பூச்சி மேல பட்டுச்சுன்னா. அப்படிங்களா? அந்த மாதிரி எஃபெக்டிவான ப்ராடக்ட் இது. கெமிக்கல் ஃப்ரீ, நமக்கு எதுவுமே கெமிக்கல் ஃப்ரீ. அந்த பெஸ்டுக்கு ஏன்னா நம்ம கல்ச்சர்ஸ் டெவலப் பண்ணி ஆட் பண்றோம், அதனால ஃபுல்லி ஆர்கானிக். ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகும், அது அப்படியே அந்த பூச்சி விழுந்துடும். இந்த ஒயிட் பக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுமா? தாராளமா யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீமா நம்ம அந்த நீம் ஆயில் ரிப்பல் எல்லாம் யூஸ் பண்ணி அது எல்லாமே கண்ட்ரோலே ஆகல அப்படின்னும் போது இந்த லாஸ்டா இதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஸ்ப்ரேயர் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் எனக்கு பத்தல, நிறைய செடி வச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாங்கிட்டு போவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நிறைய டைப் ஆஃப் வந்து இந்த நாசில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நிறைய டைப்ல வந்து தண்ணி விழும். டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா அந்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நிறைய வந்து தண்ணி அழகா ஸ்ப்ரே ஆகும். மரத்துக்கு, ஹைட்டா இருக்கிற செடிக்கு, அதுக்கெல்லாம் தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணலாம். பெஸ்ட் கண்ட்ரோலர், growth லிக்விட் அதெல்லாமும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத
ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டரியில இல்ல மேம், நார்மல் தான். இது பேட்டரி எல்லாம் கிடையாது சார், நார்மல் தான். இதுக்கு வந்து லாக் இருக்கும். அந்த லாக்குக்கு ஏத்த மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இத மொத்தமா திறந்து நீங்க தண்ணி ஊத்தணும். இந்த ஸ்ப்ரேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதுல அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோர்ஸ்ல தண்ணி ஊத்தும். ஓகே மேம். ஹேங்கிங்க்கெல்லாம் ஊத்துறதுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. சோ இந்த ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு தேவை 8 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 5 லிட்டர்லயும் அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த புதுசா 8 லிட்டர் லான்ச் பண்ணிருக்கிறோம். ஆல்ரெடி நாங்க வச்சிருக்கிறது 5 லிட்டர்லயும் வச்சிருக்கிறோம் இதே மாதிரி. ஓகே மேம். சோ இத உங்களால வெயிட் எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கேத்த மாதிரி இதை மாட்டிக்கணும். இத கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இத மாட்டிக்கிட்டு நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி கிரீப்பர் நெட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே. இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இவ்வளவு திக்கா இருக்கு. ஆமா, இது வந்து நீங்க பூசணி செடி கூட நீங்க கொடியா அப்படியே உங்க மாடி தோட்டத்திலே வளர்க்க முடியும் இது ஒண்ணு இருந்தா. ஓ அப்படிங்களா? இத நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் லென்த்துக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா 10 ஃபீட் வித்து வந்துரும். அகலம் 10 ஃபீட்டுக்கு மேலே வரும். அப்ப நீங்க பந்தல் மாதிரி கட்டி விட்டுட்டீங்க 4 பக்கம்னா இதுல ஒரு 4-5 பூசணி செடி கீழே காய்ச்சி தொங்கினாலும் கொடி மட்டும் மேல இருக்கும். கொடி காயாம இருந்தாதான் நமக்கு அது பூ வச்சு காய்க்கும். கொடி இது மேல ஏத்தி விட்டோம்னா காய்க்கு தொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். அவ்வளவு வெயிட் இது தாங்கும். ஓ அப்படிங்களா? ஓகே. லைஃப் எவ்வளவு மேம் வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயில மழையில இருந்தாலும் மினிமம் 3 வருஷம் தாங்குது சார். ஓகே. அதுவே அந்த ஏன் வேஸ்டா போகுது அப்படின்னா நம்ம சரியா மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாதான் வேஸ்டா போகும். 3 வருஷம் தாராளமா வருது. ஓகே. இந்த பூச்செடிங்க பிரைஸ்ல மேம் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 வரும் சார். ஓகே. அந்த ஒரு 5 ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா லென்த்ல நாங்க ஒரு 400 கொடுப்போம். சரி ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து க்ரோ பேக்ஸ். க்ரோ பேக் எல்லா சைஸ்லயுமே இருக்கு. 9க்கு 9ல ஆரம்பிச்சு எல்லா விதமான சைஸ்லயும் இருக்கு. 24 இன்ச்சுக்கு 24 இன்ச் லாஸ்டா அதிகபட்சமா ரவுண்ட்ல இருக்கிறது அதுதான். நம்ம மரம் வைக்கலாம் அது வரலும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் இந்த க்ரோ பேக். ரெகுலர் க்ரோ பேக்கை விட இது டென்சிட்டி ஜாஸ்தி. ஓகே. ஜிஎஸ்எம் வந்து 350 ஜிஎஸ்எம் வரும். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹேண்டில் வேற இருக்கிறதால நீங்க எங்கன்னா நவுத்தி வைக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு 3-4 சைஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே மேம். ஜியோ ஃபேப்ரிக்ல வச்சிருக்கீங்களா? ஜியோ ஃபேப்ரிக்கும் வச்சிருக்கோம் சார். ஆனா கஸ்டமர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. ஏன்னா அதனோட காஸ்ட் அதிகம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து உங்களுக்கு ஃபைபரை வந்து ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். ஏர் வென்டிலேஷனோட இல்லாம இந்த ஃபைபர் நம்ம ரூட் போகுது இல்லீங்களா, அது இந்த க்ரோ பேக் ஃபுல்லா உட்காரும் இந்த ரூட். ஆமா, ட்ரெயின் வாஷும் போட தேவையில்லை. அது பண்ணும்போது அந்த ஆகாது. பட் ஆனா இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வளர்க்கும் போது அது பாசிபிள். ஓகே மேம். நமக்கு நிறைய ஹீல்டும் கிடைக்கும் அதனால. கரெக்ட். சோ இது அவங்க அந்த காஸ்ட பத்தி தான் யோசிக்கிறீங்களே தவிர இதுல இருக்கிற அந்த ஒர்க் தெரியல நிறைய பேருக்கு. ஆனா கேக்குறவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு 2 சைஸ் தான் இருக்குது. சப்போஸ் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நாங்க கொடுக்கவும் ரெடியா தான். சரி ஓகே. அப்புறம் இந்த ரெகுலர் சைஸ்ல இருக்கிற ரெக்டாங்கிள் க்ரோ பேக்ஸ், ரவுண்ட் ஷேப் கிரீன் கலர் க்ரோ பேக்ஸ், அது எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டோர் பிளாஸ்டிக் பாட்டு. இண்டோர் பாட்டு, அதுக்கு அதனோட ட்ரேஸ், டிஃப்ரெண்ட் கலரு, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஹேங்கிங் பாட்ஸ், ஹூக் பாட்ஸ் அதெல்லாம் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ், கார்டன் டூல்ஸ். இதெல்லாம் செட்டாவும் கிடைக்கும், இது செட்டாவும் கிடைக்கும், இண்டிவிஜுவலாவும் கிடைக்கும். உங்களுக்கு செட்டா வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா 450 தான். 5 ப்ராடக்ட் வரும். சப்போஸ் தனித்தனியா வாங்கினீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் 100 ரூபா, ஒரு சில ப்ராடக்ட் 130 ரூபா அப்படி வரும். அப்புறம் கார்டன் கிளவுஸ் இருக்கு. கிளவுஸ் போட்டு நம்ம வந்து கார்டன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்டன் கிளவுஸ் நம்ம சஜஸ்ட் பண்றோம். 100 ரூபா தான் இது ஒரு செட்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கையில அந்த கார்டன் கிளவுஸ் போட்டுட்டு வந்துதான் நீங்க கார்டனிங் பண்ணி தரணும்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயப்பட அவங்க மண்ணுல கை வைக்கவே.
அவங்களுக்கு எல்லாம் இது இல்லைன்னா ஏதாவது மிக்சிங் ரெடி பண்ணுவாங்க, அப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீயூசபிள் தானே மேம்? ரீயூசபிள் தான். நீங்க வாஷ் பண்ணி காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல இல்லன்னா பெரிய லான் வச்சிருக்கிறவங்க அந்த கிராஸ் கட்டர். ஓகே. இது 2 சைஸ்ல அவைலபிளா இருக்கு. அப்புறம் நார்மலா நம்ம இந்த ரோஸ் இந்த பூச்செடிங்க எல்லாம் கட் பண்ணக்கூடிய ஸ்மால் கட்டர் இது. இத வந்து நாங்க ப்ரூனிங் கட்டர்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்ட வர சைஸுக்கு செடியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், ப்ரூனிங் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரூனிங் பண்ணதான் நல்லா தழைச்சு வளரும். ஆமா. நம்ம அந்த மாதுளை செடி கொய்யா செடி எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி விடதான் நிறைய கிளை விடும். இதுக்கு கட்டிங் போறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரியான டூல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. நாம இப்ப நம்ம கஸ்டமர் ரிவ்யூ பாக்கலாமா? நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு 5 இயர்ஸா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்லுவாங்க. 5 வருஷமா வரேன். ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வாங்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆஃபர் போடுறப்பெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. நான் வந்து 1000 rupees 2000 அப்படி கூட வாங்கிட்டு போறேன். ரொம்ப நல்லா இருக்கு. செடியெல்லாம் ரொம்ப நல்லா வளருது. நானுமே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய வாங்குவேன். ரொம்ப நல்லா இருக்கு. செடியெல்லாம் நல்லா ஊட்டமா இருக்கு. காய்கறி எல்லாம் நல்லா வருது. இப்ப நீங்க வாங்குனதெல்லாம் டெரஸ் கார்டன் வாங்குறீங்களா இல்ல கிரவுண்ட்ல வாங்குறீங்களா? கிரவுண்ட்ல, மாடியில. மாடி தோட்டம் வச்சிருக்கேன் நான். வெளியில வாங்குறதோட இவங்க கிட்ட எவ்வளவு கம்மியா இருக்கா? நான் வெளியில வாங்கினதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுமே நான் யூடியூப்ல பார்த்தேன், வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உரம்லாம் எனக்கு நல்லா, அதாவது என்ன சொல்றது, கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கு. சீப்பாவும் இருக்கு, உரமும் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. அது போட்டா விளையுதுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கண்டிப்பா ஆஃபர் போட்டா மாதிரி செயல்படுத்துவாங்க. இத வாங்கிட்டு போய் இந்த வீடியோ இத வந்து நீங்க 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி கலந்து குடுங்கம்மா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி குடுங்கம்மான்னா அது அவங்க அப்படியே செய்வாங்க. அப்படியே செய்யற நல்லா. சில பேர் என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு போயிட்டு வச்சிருவாங்க. வச்சுட்டு அதை பயனே படுத்தாம நான் 1 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் பயன்படுத்தலாம். ஆடி ஆஃபர், தை மாசம் ஆஃபர், 2 ஆஃபர்லுமே வருவேன். 1000 தைப்பட்டம் ஆடிப்பட்டம் 2க்குமே நம்ம ஆஃபர் கொடுப்போம். அது இல்லாம புதுசான ஆஃபரை ஒவ்வொரு டைமுக்கு ஏத்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பொங்கலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டைமுக்கு ஒரு 4-5 நாள் லீவ் கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல அந்த தைப்பட்டம் ஆஃபர் கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு தான் எதனா டவுட்னாலும் கேட்டாலும் சொல்றாங்க. போன் பண்ணி நம்ம கேட்டோம்னா நல்லா கிளியரா சொல்றாங்க எல்லாமே. அதனால எனக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேமா, ரொம்ப நன்றிமா. நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேருங்க. இவங்க ஒருத்தங்கன்னு இல்ல, நிறைய கஸ்டமர் கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு இருக்கிறாங்க. உங்களோட சப்போர்ட்டால மட்டும்தான் நம்ம இன்னும் நிறைய புது விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே மேம். சோ நீங்க பாக்குறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு தேவைப்படுறவங்களுக்கு இத வந்து நீங்க கன்வே பண்ணுங்க. இந்த ஆஃபர் இந்த 1 மந்த்க்குள்ள இருக்கிற இந்த ஆஃபரை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. வணக்கம் சார். நம்ம வந்து மனிதர் மேல நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. நம்ம ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூ கேக்குறாங்க அவங்க. நீங்க யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது எப்படி பயனுள்ளதா இருந்ததுன்றத அவர்கிட்ட சொல்லுங்க. யூஸ்வலா நான் வந்து பஞ்சகவ்யம் பிளஸ் ரீப்பல் இது 2ம் யூஸ் பண்ணி தான் வந்து பூச்சி மருந்தா யூஸ் பண்றேன் நான். பூச்சி மருந்து யூஸ் பண்றதே இல்லை நான். இதுதான் எனக்கு பூச்சி மருந்தா நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இன்ன வரையும் எனக்கு சக்சஸிவா தான் இருந்திருக்கு. நல்ல எஃபெக்டிவா இருக்கு. நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சார் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஃப்ரம் பர்த்ல இருந்து எனக்கு விவசாயம் தான். ஆனா வேற ஒரு வாட்டியும் பயிரிடும் பொழுது வந்து சொல்லிடுவாரு, எனக்கு இவ்வளவு லேண்ட் எல்லாம் பண்ண போறோமா, நெல் இவ்வளவு போட போறேன், என்னென்ன வேணுமோ சொல்லிடு அப்படிங்கிறாரு. நம்ம சொல்லுவோம் ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லுக்கு இந்த அசூஸ், பாஸ்போ, பிரிடி, சூடோமோனாஸ், பொட்டாஷ் இதெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ தேவைப்படும். அதை வந்து நீங்க விதை நேர்த்தி பண்ணுங்க. பஞ்சகவ்யால நாங்க சொல்றதை அப்படியே செய்வேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு எனக்கு. இப்ப பிரைஸ் எல்லாம் எப்படி சார்? வெளியில வாங்குறதோட இங்க எப்படி சார் இருக்கு பிரைஸ்? நான் வெளியில ட்ரை பண்ணதே இல்ல. யூசுவலா தான் வாங்கியிருக்கிறேன். ஓகே. ஏன்னா எனக்கு நமக்கு வீடுன்றது பக்கத்துல தான். ஓகே சார். விவசாயன்றது தான் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி. ஓகே. ஆனா வீடு பக்கத்துல தான். அதனால ரொட்டீனா இங்கதான் எடுத்துக்கிறேன் நான். என்னெல்லாம் சார் பயிர் பண்ணிருக்கீங்க? நெல்லை தவிர வேற எதுவும் பயிரிடுறது இல்லை. எனக்கு அவ்வளவுதான் முடியும் இங்க இருந்து போறதா இல்ல. ஓ அப்படிங்களா? வாழெல்லாம் பயிரிட்டு பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு சரியா வரல.
நெல்லு தான் மேக்ஸிமம் 100% நெல்லு. இவங்களோட ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட ஈல்டு எப்படி சார் இருக்கு? ஈல்டு மத்தவங்களோட ஈல்டுக்கு எந்த காலத்துல எந்த விதத்துலயும் குறைஞ்சது இல்லை எனக்கு. அப்படிங்களா? இப்ப நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றவங்க ஹீல்ட் அதிகமா இருக்கும், ஆர்கானிக்ல ஹீல்டு வராதுன்னுவாங்க. பட் ஆனா சார் அது வந்து முறியடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு வாட்டி ஹீல்டு நல்லா இருக்கு அப்படின்னு வருது. அந்த இயற்கை சீற்றம் ஏதாவது ஒண்ணு மழை பெய்யாம விட்டுரும், இல்ல அதிகமா மழை பெய்யும், அந்த சமயத்துல கூட நம்ம கிரேடி சூடோமோனாஸ் எல்லாம் சார் குடுக்கறதால பயிர் அழுகாம இருந்துச்சு. அது அந்த சூடோமோனாஸ் வந்து அந்த பயிர் அழுகல ரொம்பவே தடுத்திருக்கு. ஓகே சார், நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, நன்றி சார். நல்லது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம திறமை பெட்டகம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அதனோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் சாரோட திறமை பெட்டகம் யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு கோடு நம்ம வந்து நம்ம மனிதர் மாலை கொடுத்துருக்கோங்க. அந்த கோடு என்ன அப்படின்னா சாரோட நேம் மணி, இந்த இயர் வந்து 24 மணி 24ங்கிறது அந்த கோட் நேம். அந்த கோடை நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்போம். ஆஃபர் இருக்கிற டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு கூப்பனும் அவைலபிளா கிடைக்கும். அப்ப சரிங்களா, ஆஃபர் இல்லாத டைம்ல ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை டைரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, திறமை பெட்டகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மனிதர்மாவோட பயோடெக் யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் நீங்க மனிதர்மான் டைப் பண்ணீங்கனாலே போதும், யூடியூப்ல சேனல் வந்துடும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து எங்க வியூவர்ஸ் ஆகி லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு கம்மியா இவ்வளவு ஆஃபர்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். உங்களை மாதிரி மக்களால மட்டும்தான் அந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.